ஸோ இந்த ஸ்பார்டன் இண்டிகேட்டர்ன்றது நம்மளோட பிவோட் பாயிண்ட்டை பேஸ் பண்ணியிருக்கும். ஓகேங்களா? பிவோட் பாயிண்ட்ல இன் ஸ்பெசிஃபிக் டு கேமரா. ஸோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பிவோட் பாயிண்ட்டை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, என்னென்ன விதமான பிவோட் பாயிண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். பிவோட் பாயிண்ட்ன்றது இன்னைக்கு முன்னாடி இருக்கிற, இப்போ 5 மினிட்ஸ் கேண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னாடி இருக்க 1 டே கேண்டிலுடைய ஹை லோ க்ளோ. ஓகேங்களா? ஹை லோ க்ளோஸ் இந்த 3 பாயிண்ட் வந்து, ஏன்னா அதெல்லாம் வந்து ட்ரான்சாக்ஷன் பாயிண்ட்ஸ். இப்போ டே கேண்டில் நேற்று வந்து எங்கே க்ளோஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த ப்ரைஸ் ஆக்ஷன் பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த மூணுத்தை ஒரு ஆவரேஜ் பண்ணி போடுறது தான் நம்ம பிவோட் பாயிண்ட். இந்த பிவோட் பாயிண்ட்ல வந்து 3 விதமான இம்பார்ட்டன்ட் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக வெரைட்டிஸ் வேரியேஷனு. இதில் 3 இம்பார்ட்டன்ட் வேரியேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒன்று வந்து உட்டி பிவோட் பாயிண்ட், ரெண்டாவது வந்து கேம்ரில்லா, மூணாவது ஃபிபனாக்கி. ஓகேங்களா? ஸோ இந்த உட்டி பிவோட் பாயிண்ட்றது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இதுல இருந்து பிவோட் பாயிண்ட்ல இருந்து தி ஜஸ்ட் மூவ் அப் அண்ட் டவுன் ஸ்டேஜ்ல வந்து க்ளோசிங்க்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிரிச்சிருப்பாங்க. 4ஆல் டிவைட் பண்ணி டூ டைம்ஸ் க்ளோஸ் போடுவாங்க. பிகாஸ் தே வாண்டட் டு மோர் எம்பசிஸ் வெயிட்டேஜ் ஆன் த க்ளோசிங். நேற்றோட க்ளோசிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. நம்ம அதை யூஸ் பண்ணுறதில்ல, ஃபாரெக்ஸில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது வந்து ஃபிபனாக்கி அண்ட் கேமரா. ரெண்டுத்துக்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுமே வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, இது பிவோட் பாயிண்ட்லேருந்து மேலே போகாது. இது பிவோட் பாயிண்ட்டை டிபெண்ட் பண்ணி ரெசிஸ்டண்ட்டோ சப்ளையோ வராது. இன்ஸ்டன்ட் க்ளோசிங்கை பேஸ் பண்ணி தான் சப்ளையும் டிமாண்டோ வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு ஃபிபனாக்கி நம்பர்ன்றது உங்களுக்கு தெரியாது. நிறைய ஒரு சின்ன சின்ன நம்பராக மேலே போயிட்டே இருக்கும். 0.37, 0.68, அது மாதிரி 0.21, அது மாதிரி நிறைய நம்பர்ஸ் இருக்கு. ஸோ பேசிக்காக வந்து அது மாதிரி போகும்போது நேத்தோட க்ளோசிங் நம்ம என்ன பண்ணுவோம், ஹை க்ளோஸு லோ டிவைட் பை 3 பிவோட் பாயிண்ட்டும். அந்த பிவோட் பாயிண்ட்டை இங்கே வந்து கேமரில்லால வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அந்த தூக்கி ஓரமாக வச்சுட்டு நேத்தோட க்ளோசிங்ல இருந்து ஹை லோ வந்து வால்டிலிட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிபனாக்கி நம்பரால் பெருக்கிடுவாங்க.